அலுவலகத்திற்கு வாஸ்து டிப்ஸ் வெற்றிக்கான வழிகாட்டி. வாஸ்து சாஸ்திரம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரிய இந்தியாவில் நடைமுறையில் இருந்து வரும் ஒரு அறிவியல் முறை. இது ஒருவர் வசிக்கும் இல்லம், தொழிலிடங்கள், நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் சக்தி நிலையை சீராக வைத்திருக்க உதவும் ஒரு நுட்பமான வழிகாட்டியாகும். குறிப்பாக அலுவலகங்கள் மற்றும் தொழில் இடங்களில் வாஸ்துவை பின்பற்றினால் நன்மைகள், லாபங்கள் மற்றும் வளர்ச்சியின் வாய்ப்பு அதிகரிக்கிறது. அலுவலகம் அமைவதற்கான சரியான திசை. வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அலுவலகம் அமைவதற்கான சிறந்த திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு என கூறப்படுகின்றன. கிழக்கு திசை புத்திசாலித்தனமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். வடக்கு திசை குபேர திசையாக கருதப்படுவதால் பணவரவுக்கு சாதகமாக அமையும். இவ்விதமாக அலுவலகத்தின் வாயில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்தால் அதனால் ஏற்படும் சக்தி பிரவாகம் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தலைமை அதிகாரியின் அறை. ஒரு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி, CEO, MD போன்றோர் உள்ள அறை வாஸ்துவின் படி அமைந்திருக்க வேண்டும். அறையின் இடம் தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர். போக்கு அதிகாரி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர வேண்டும். அறையின் வடிவம் சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்க வேண்டும். வட்ட வடிவம் தவிர்க்கப்பட வேண்டும். இது அதிகாரியின் தீர்மான வல்லமை, கண்ணோட்டம் மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும். பணப்பெட்டி வைக்கும் திசை. அலுவலகத்தில் பணப்பெட்டி வைக்க வேண்டிய இடம் மிக முக்கியமானது. சிறந்த திசை வடக்கு, பணவரவுக்கேற்ற திசை. மாற்று திசை தென்கிழக்கு, மின்சக்தியின் திசை, ஆனால் கழிப்பறைக்கு அருகில் இருக்கக்கூடாது. முக்கியம், பணப்பெட்டி கிழக்கு அல்லது தெற்கு பகுதியில் இருந்தால் அது நஷ்டத்துக்கும் பணக்கஷ்டத்திற்கும் வழிவகுக்கும். ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் கணக்கு பொறுப்பாளர். ரிசப்ஷனிஸ்ட் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் அமர வேண்டும். அக்கவுண்டன்ட், காசாளர் குபேர திசையான வடக்கு நோக்கி அமர வேண்டும். இவ்வாறு அமர்வதன் மூலம் வரவேற்பு நன்றாக இருக்கும், கணக்குகள் தெளிவாக நிர்வகிக்கப்படும். படிக்கட்டுகள் தடைப்பட வேண்டிய அம்சம். அலுவலக மையத்தில் படிக்கட்டுகள் இருக்கக்கூடாது. இது நிதி இழப்புகள், குழப்பங்கள் மற்றும் ஊழியர்களின் மனச்சோர்வுக்கு காரணமாக அமையும். சிவப்பு மற்றும் கருப்பு நிற படிக்கட்டுகள் தவிர்க்கப்பட வேண்டும். மேஜை, நாற்காலி, அறைகள் வடிவ அமைப்பு. மேஜை மற்றும் அறை வடிவம் சதுரம் அல்லது செவ்வக வடிவம். வட்ட வடிவம் வாஸ்து விதிக்கு முரணாக இருப்பதால் தவிர்க்க வேண்டும். நாற்காலி சற்று உயரமாக இருக்க வேண்டும், இது அதிகார உணர்வை வழங்கும். அலுவலகத்திற்கான வாஸ்து செடிகள். முட்செடிகள் தவிர்க்க வேண்டும், இது விரோத சக்திகளை உண்டாக்கும். மூங்கில் செடி செழிப்பை, பணவரவை அதிகரிக்கும். துளசி, அருகம்புல் போன்ற புனித செடிகள் நல்ல சக்தியை இழுக்கும். கண்ணாடி மற்றும் கம்பிழைகள். கண்ணாடி பொருட்கள் விரிசலுடன் இருந்தால் உடனே மாற்ற வேண்டும். சிதைந்து காணப்படும் கண்ணாடிகள் மன அழுத்தத்தையும் பண இழப்பையும் ஏற்படுத்தும். எலக்ட்ரிக் ஒயர்கள் வெளியே தெரியாமல் ஒழுங்காக இருக்க வேண்டும். சுவர் கடிகாரம் நேர நம்பிக்கையின் அடையாளம். அலுவலகத்தில் இருக்கும் கடிகாரம் நன்றாக வேலை செய்ய வேண்டும். நிற்கும் நிலை பழுதடைந்த நிலை வாஸ்துவிற்கு எதிரானது. பேட்டரிகளை அடிக்கடி மாறுவது நல்லது. நின்று போன கடிகாரம் என்பது நேரம் நின்றுவிட்டது என்பதையே சின்னமாக கருதப்படுவதால் அந்த இடத்தில் வளர்ச்சி இருக்காது என நம்பப்படுகிறது. வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் போது. இன்றைய காலகட்டத்தில் வீட்டிலிருந்தே பணிபுரிவது பரவலாகிவிட்டது. வெப்காம், லேப்டா, செல்போன் போன்றவை தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இது தீ ஆற்றலை தூண்டுவதால் செயல்திறன் அதிகரிக்கும். மின் உபகரணங்களின் வயர்களை வெளியே தெரியாமல் வைத்திருப்பது அவசியம். அலுவலக சுத்தம் மற்றும் தூய்மை. அலுவலகம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும். வாஸ்து விதிக்கேற்ப தூய்மை என்பது மகாலட்சுமியின் வாசஸ்தலம் என்று கருதப்படுகிறது. தினமும் அலுவலகத்தை துடைத்து கொள்ள வேண்டும். வைக்கக்கூடாத பொருட்கள் எச்சரிக்கை. பழைய உடைந்த பொருட்கள். நீண்ட நாட்களாக வேலை செய்யாத கணினி, டிவி, மிஷின்கள். மரணமடைந்தவர்கள் புகைப்படங்கள். மூட்டை அடைத்த பொருட்கள் இவை ஆல் நெகட்டிவ் எனர்ஜி ஐ ஈர்க்கும் காரணிகள் என கூறப்படுகிறது. தொழில் தொடங்கும் போது முதலீடு, மூலதனம், திறமை ஆகியவை முக்கியம்தான், ஆனால் அதை சீராக செயல்படுத்துவதற்கு வாஸ்து சாஸ்திரத்தின் வழிகாட்டும் அம்சங்கள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன. அலுவலகத்தின் அமைப்பை வாஸ்து படி அமைத்தால் அதன் சக்தி மையங்கள் சீராக இயங்கி செல்வாக்கும் செழிப்பும் பெருகும். உங்கள் அலுவலகம் வாஸ்துவுக்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை மறுபரிசீலனை செய்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் வந்து சேரும்.